ஜிஎஸ்டி வரி நடைமுறைப்படுத்தப்பட்ட போது அதீத ஜிஎஸ்டி வரியை நடைமுறைப்படுத்தியது போலவும் தற்போது ஜிஎஸ்டி வரியை குறைப்பது போலவும் நாடகமாட வேண்டிய தேவை பிரதமர் மோடிக்கு என்டிஏ அரசுக்கும் இல்லை என கூறியுள்ள நடுவண் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், ஜிஎஸ்டி வரியால் தான் வந்தே பாரத் ரயில், வானூர்தி நிலையங்கள் என இந்தியா வளர்ச்சியடைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். ஜிஎஸ்டி வந்தபோது ஏதோ ஹை ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போ அதை குறைச்ச மாதிரி நாடகம் பண்ண வேண்டிய தேவை மோடி ஐயாக்கோ என்டிஏ அரசுக்கோ இல்லை. அப்போ வந்த அந்த ஃபார்முலேஷனில் இந்த 4 ரேட்டில் ஒவ்வொரு ஐட்டமும் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அது செட்டில் ஆகிற வரைக்கும் பார்த்துட்டு எப்போ சரியான சந்தர்ப்பம் வருமோ அந்த சந்தர்ப்பத்தில் எல்லாத்தையும் மாற்றணும். இப்போ மாற்றுறோம். அதை அப்படி சமயங்க பார்த்து அதை நல்ல விதமாக எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணி இப்போது 375 ஐட்டமை ரேட்டு குறைச்சலாக பண்ணியிருக்கிறோம். 2 ரேட்டுக்கு எடுத்துகிட்டு வரோம். இது ஜென்ரலாக உங்களுக்கு சொல்கிறேன், இந்த வரியெல்லாம் சரியான சமயத்தில் சரி அமௌண்ட் வந்துருச்சுன்னா நாட்டுக்கு என்னெல்லாம் கிடச்சிச்சுன்றத ஒரு உதாரணமாக சொல்கிறோம். 144 வந்தே பாரத் ட்ரெயின் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது. ஏர்போர்ட்ஸ் 10 இருந்துச்சுன்னா இப்போ 20 ஆயிடுச்சு, டபுள் ஆயிடுச்சு நம்பர். அதே மாதிரி 60% நம்பர் இன்க்ரீஸ் ஆகிருக்குது ரோட்வேஸில், ஹைவேஸ் கட்டடம். 25 கோடிக்கு மேலே மக்கள் ஏழ்மையிலிருந்து நீக்கப்பட்டு வெளியே கொண்டு வந்திருக்கோம். இன்றைக்கி அவங்க ஒரு லோவர் எண்ட் ஆஃப் மிடில் கிளாஸ்க்கு வந்திருக்காங்க. ஏழ்மையில் இனிமேல் அவங்க இருக்க மாட்டாங்க. 25 கோடி மக்கள்